வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். இன்றைய அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர்கள் திறன்மிகு கவிஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு மாநில துணை செயலாளர் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். அதே போல் திரு பல செல்வகுமார் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழலினுடைய மாநில துணைத் தலைவர். வணக்கம். செய்தியாளர் திரு அலெக்ஸ் அவர்கள். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு வழக்கறிஞர் மோசஸ் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மேடை பேச்சில் இந்த ஆட்சி என்பது, அதாவது அவர் நடத்திய ஆட்சி என்பது பாஜக போட்ட பிச்சை என்பது மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட இடர்களை எல்லாம் அவர்கள் தான் தாங்கினாங்க, பாஜக தான் காப்பாற்றியது எங்களை அப்படின்னு. இதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்திருக்குது. இந்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகான ஆட்சி ஓபிஎஸ் கையிலிருந்து பிடுங்கப்பட்டு சசிகலாவுக்கு போக இருந்த சூழலில் அது மிரட்டி எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த 4 ஆண்டு கால ஆட்சி என்பது பாஜக பவர்ட் அண்ட் ஸ்பான்சர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒரு பாஜகவால் நடத்தப்பட்ட ஒரு ஆட்சியாக தான் இருந்தது. அதுபோல தான் அவருடைய எல்லா சட்டத்திட்டங்களும் நடைமுறைகளும் இருந்ததுன்னு வச்சுக்கலேன். பாஜக ஆண்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது தமிழ்நாடு கடந்த அந்த 4 ஆண்டுகளில். அதற்கு பிறகு அதை மீட்டு எடுத்து வந்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர். அதற்கு பிறகு தொடர்ந்து பாஜகவினுடைய செயல்முறைக்கு ஏற்பதான் எடப்பாடி பழனிசாமி இயங்கி வருகிறார். இப்படியான சூழலில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது இந்த உண்மையை சொன்னார். அதற்கு பிறகு அவர் டெல்லி சென்றார். டெல்லி போவதற்கு நான் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா திடீர்னு டெல்லிக்கு போனார். கேட்டால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்கிறார், அதுக்காக வாழ்த்து சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு பார்த்தீங்கன்னா அமித்ஷா வீட்டுக்கு போனார். அமித்ஷா வீட்டுக்கு போகும்போது அரசு காரில் சென்றார். திரும்ப வரும்போது ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்னொரு காரில் முகத்தியை முடியபடி வெளியேறினார். இதெல்லாம் எதை நோக்கி செல்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம். முதலில் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லுவாங்க. மிகச்சரியா அப்படியே நீளமா சொன்னீங்க என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சிகள், நம்முடைய முதல்வரின் ஆட்சியில் வெற்றிகள் தலை நிமிர்ந்து நிற்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார். ஆனா அப்பப்போ கொஞ்சம் காமெடி ஷோவும் வேணும்ல. அந்த மாதிரி காமெடி ஷோவை பண்றதுக்கு ஒரு காமெடி ஆக்டர் வேணும். அந்த இடத்தை இட்டு நிரப்புகிறார் எதிர்கட்சி தலைவர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் முதல்வர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அல்லது கூட்டணி தலைவர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அவர். அதனால்தான் அவர் இப்படி முதல்ல 3 கார் ஏறி போய் 4வது கார்ல உள்ள போனாரு. நேத்து என்னடான்னா இப்ப சமீபத்துல முகத்தை மூடிக்கிட்டு வந்தாரு. கேட்டா வியர்வை வேர்த்து வடிஞ்சுது அப்படின்னு. எப்ப வேர்த்து வடியும்பா? நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கு, ஒரு நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாத ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், அப்ப வேர்த்து வடியும். அல்லது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு நமக்கு அச்சுறுத்தல் வந்தது அப்படின்னா வேர்த்து வடியும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப என்ன நடந்தது? அதுவும் இப்போ டெல்லியில ஒன்றும் வெயில் கொட்டுற காலம் இல்லை. மே மாசத்துல தான் அங்க வேர்த்து கொட்டும் எல்லாருக்கும். இப்ப அப்படி இல்லை, ஒரு இயல்பான சூழ்நிலை இருக்கு. அப்பவும் வேர்த்து கொட்டுது அப்படிங்கிறது. அப்புறம் அந்த கார் நீங்க சொன்ன மாதிரி 8 கோடி மதிப்புள்ள காரு, அது ஏசி இல்லாம இருக்கா? ஏசி இல்லாம இருந்ததுன்னா வேத்து கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவ்வளோ காரணங்களை வச்சுக்கிட்டு அவருக்கு வேத்து கொட்டுதுன்னா உடல்நிலை சரியில்லையா? ரொம்ப அக்கறையா நம்ம கேட்கிறோம் அதை. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும்ங்கிற அக்கறையில நான் சொல்றேன். அதை தவிர என்ன போயிட்டு வந்தீங்களே என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவங்க ரூம் போட்டு யோசிச்சு என்ன ஸ்கிரீன் பிளே எழுதலாம் அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு 16 மணி நேரம் கழிச்சு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வெளியில நாங்க பசுமன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் அப்படிங்கிறாரு. அப்ப ரூம் போட்டு அதான் எவ்வளவு பாசம். டெல்லி போய் பாசமாக அவர் இந்த பாரத ரத்னா விருதை கேட்டிருக்கிறார். கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுமைதான் பசுமன் முத்துராமலிங்க ஐயா தேவர் என்பவர். ஆனால் இப்படியாக ஒரு நாடகம் நடத்தி அதை கம்பீரமா, கௌரவமா, கண்ணியமா, உரத்த குரல்ல கேட்கலாமே. அமித்ஷா வீட்டுக்குள்ள போய் ரகசியமா கேட்க வேண்டிய விஷயமா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மாதிரி இப்போ ஒரு காமெடி நடிகராக தன்னை மதிப்பிழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இதைத்தான் நம்முடைய தலைவர், நம்முடைய முதல்வர் எப்பவுமே சொல்வார். நாங்கள் திமுகவாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு அதிமுகவும் தேவை அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு குரல் தானே. ஏன்னா வேறு மதவாத சக்திகள் உள்ளே வந்துவிடக்கூடாது, பிரிவினைவாத சக்திகள் உள்ளே வந்துவிடக்கூடாது. நம்முடைய தமிழ் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதனால தான் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அப்போ நாம எடுக்கிறோம் அப்படின்னா எதிர்பக்கத்தில் தலைகுனிவை கொண்டு வருகின்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தானே அது விளக்குது. மண் சார்ந்து, மொழி சார்ந்து, மானம் சார்ந்து அங்கே தலைகுனிவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வை நாம் நடத்தவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த
உறுதிமொழியை கொடுக்கிறோம் என்றால் அந்த உறுதிப்பாட்டை அவர்களுக்குள் விதைக்க வேண்டும் அப்படிங்கறதான முக்கியம். அதை தவிர திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்லணும், இவர்களுடைய கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இருந்தபோது இதே பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் இங்கே கூட்டணிக்கு பேச வரும்போதோ அல்லது அம்மையாரை சந்திக்க வரும்போதோ எப்படி அவர்கள் காக்க வைக்கப்பட்டார்கள், அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள், அப்படி ஓட ஓட விரட்டப்பட்டார்கள்ங்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்படியாக ஒரு திராணி மிக்க ஒரு கட்சியாக இருந்தது. இப்போ முழுக்க முழுக்க அந்த அடகு கடையில கொண்டு போய் அடகு வச்ச மாதிரி மூழ்கி போயாச்சு. இனிமே அந்த அதிமுகவுக்கு மீட்பே கிடையாது. அந்த அளவுக்கு விற்று விட்டார்கள். துணை முதல்வர் சொன்ன மாதிரி ஐசியூல இருக்குங்கிறது, ஐசியூல துணை முதல்வர் மிகச்சரியா சொன்ன, ஐசியூல இருக்குன்னு. ஐசியூல இட்ஸ் பிரீதிங் இட்ஸ் லாஸ்ட் பிரெத். இந்த 2026 தேர்தல்ல அப்படியே கல்லறைக்குள் அனுப்பி விடலாம் என்கின்ற அளவுக்கு இவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. செய்தியாளர் வந்து சொல்றாங்க, பல்வேறு செய்தியாளர் நிற்கும் போது போறது ஒரு காருக்குள்ள ரொம்ப தெளிவா தெரியுது அவர்தான் சொல்லி, செய்தியாளருடைய கடமையை செய்தியை சொல்வது. அதை சொல்றாரு, உடனடியாக அவர் மீது நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு, நான் தான் அந்த கார்ல இருந்தது. சரி, இவருக்கு மட்டும் வெறுத்தா பரவாயில்ல, இவர் பக்கத்துல இருக்கவரும் மூடிட்டு உட்காந்துருக்காரு முகத்தை. அதுதான் பெரிய, அதான் அந்த 8000 கோடி கார் ஏதோ பிரச்சனை அது ஒண்ணு இருக்கு, இல்ல இவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை அது ஒண்ணு இருக்கு, இல்ல இவங்களுக்கு மான பிரச்சனை, அவ்வளவுதான். திரும்ப திரும்ப மிரட்டப்பட்டிருப்பார்கள். நீ நாங்க சொல்ற கைப்பாவையா ஆடலைன்னா நிச்சயமாக உன் வீட்டுக்கு நாளைக்கே இடி ரைடு வரும், சிபிஐ அனுப்புவோம், உனக்கு எது வேணும் வாயை மூடிட்டு வேன் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் நாங்க சொல்ற டயலாக பேசுறியா, இல்ல செங்கோட்டையனை நீ ஏன் கூப்பிட்ட, அப்புறம் அந்த அம்மையாரோட மகள்னு வேற ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு உள்துறை அமைச்சர். இது என்ன நாம கேட்டா கூட கிடைக்காது உள்துறை அமைச்சர்கிட்ட. இந்த அம்மா யாருன்னே தெரியல, ஒரு அனானிமஸ் போகஸ் ஃபிகர். அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்களா? உள்துறை அமைச்சருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் வேலையா, அல்லது ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்க உள்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு சொல்லி அதை பேசி கொண்டிருப்பது, அல்லது முந்தையெல்லாம் கிராமத்துல அந்த வயசான பாட்டிகள் வெத்தலை இடிச்சுக்கிட்டு அப்படி போறவங்க வர்றவங்க எல்லாம் வச்சு கதை பேசுவாங்க தெரியுமா, அவங்க என்னாச்சோ இவங்க என்னாச்சோ அப்படின்னு. அந்த மாதிரி உள்துறை அமைச்சர் பேசி கொண்டிருக்கின்ற காட்சியையும் நம்ம பாக்குறோம். எவ்வளவு தூரம் இந்திய அரசியலின் தரம் தாழ்ந்து இருக்கிறது. அது ஏன் ஜெயலலிதாவுக்கு மகளாகவே வந்துகிட்டே இருக்காங்களே, ஒரு மயம் இருக்கக்கூடாதா? அந்த அம்மா இறந்துட்டாங்க, அதாவது அவங்களுடைய இறந்த பிறகு கூட செல்வி ஜெயலலிதாங்க பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு அந்த கோபம் கூட வர மாட்டேங்குது. அதனுடைய தலைமையை கைப்பற்றி அந்த கட்சியினுடைய அவர்கள் போட்டு கொடுத்த எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய பழனிசாமிக்கு அந்த அம்மாவுக்கு மகள்னு சொல்லும் போது அது அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? இவருக்கு அதான் நம்முடைய தலைவர் அதுதானே சொல்றாரு, மண்மொழி மானம் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க எதிர்பக்கத்துல. நீங்க கேக்குறீங்க அவருக்கு அந்த கோபம் வரலையா அப்படின்னு, தார்மீக கோபம் வரலையா? நமக்கு வருது, ஆனா அவருக்கு வரல, வரவேண்டியவர்களுக்கு வரலங்கிறதான. இதை பார்த்துதான் அதிமுக தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார். எப்படி இருந்த கட்சியை இப்படி ஒரு இழிவான நிலைக்கு, இதை விட அவமானம் வேற எதுவுமே இல்லைங்கிற நிலைக்கு மாத்தி வச்சிருக்காரு. நாங்க எங்க போய் சொல்றது? அதிமுக தொண்டர்கள் தான் முகத்தை மூடிட்டு இருக்காங்க. இவர் மூட வேண்டியது ஒண்ணு, ஆனா அவங்களோட தர்மானத்தையும் அவங்களோட தன்மானத்தையும் சேர்த்துதான் அவர் புதை குழிக்கு அனுப்பியிருக்காரு. அது நம்ம தெருக்கள் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த இறுதி ஊர்வலம் நடக்கும்போது இசையெல்லாம் வச்சுக்கிட்டு பூவெல்லாம் தூவிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை இப்போது எடப்பாடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த லாஸ்ட் நெயில் அந்த காஃபின் அடிக்கப்படும். அதை இவரே கொண்டு வருகிறார். அதுதான் மக்களுக்கு வேதனையா இருக்குப்பா. இதெல்லாம் நம்ம சிரிக்கலாம், நகைச்சுவையா பேசலாம், ஆனா எப்படி இருந்த தமிழ்நாட்டில் எல்லாவற்றையும் விற்றுவிட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், அவருடைய ஆட்சி காலத்துலதான் அவருடைய ஆட்சியை காப்பாற்றியதே பிஜேபின்னு சொல்கிறார் என்றால் இதை விட வெட்கக்கேடான விஷயம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? இவங்களுக்கு திராணி இல்லையா? இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு அரசியல் கட்சி தானே, அந்த ஆட்சி தானே அது. அன்றைக்கு 89 எம்எல்ஏக்கள் வைத்திருந்த திமுக முயற்சி செய்திருந்தால் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் வெளிப்படையாக அன்றைக்கு திமுக தலைவர் சொன்னாரு, நான் அப்படி பின்வாசல் வழியாக போக மாட்டேன், அந்த ஆட்சி முடியும் வரை காத்திருப்பேன். இருக்கும்போது இவருக்கு யார் அச்சுறுத்தல் கொடுத்திருப்பாரு? இவங்களுக்கு வேற என்ன இருந்தது? வேற எதனால பாதுகாப்பு கொடுத்தது பிஜேபின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ பிஜேபியை உள்ளே நுழைப்பதற்காக இவர்கள் வாயிலை திறந்து விட்டார்கள். அதிலும் தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழக மக்களின் கல்விக்கு எதிராக, ஆரோக்கியத்திற்கு எதிராக
எதிராக, நல்வாழ்க்கைக்கு எதிராக, உத்தியோகத்திற்கு எதிராக, வேலைக்கு எதிராக, வருமானத்திற்கு எதிராக எல்லா விதத்திலும் RSS பிஜேபி சங் பரிவாரின் கூட்டத்தை உள்ளே வரவைத்து அவர்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏக்களையும் கொடுத்து ராஜ பரிபாலனம் செய்தது எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக தலைவர் அப்படிங்கிறத தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பவே அப்படி மறைமுகமா நாடகம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப கூட்டணிங்கிற பேர்ல உள்ள வர துடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை விலை பேசி விடுவார்கள். அதற்கு மிக சமீபத்திய சான்று மதுரையில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம், அதற்கு எதிராக தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் போட்டு போராட்டம் நடத்தி அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நிறுத்தியவர் நம்முடைய முதல்வர். ஆனா இப்போ பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க 1 ரூபாய்க்கு நம்முடைய இங்க இருக்கக்கூடிய ஒரு சாமியாருக்கு சுடுகாடு வைக்க 33 வருஷத்துக்கு 1 ரூபாய்க்கு அவங்க நிலத்தை கொடுக்குறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம். அது மாதிரி அதானி அம்பானிக்கு 1 ரூபாய்க்கு அந்த நிலத்தை பல ஊர்கள் 35 கிராமமா என்னவோ கொடுக்குறாங்க. நீங்களும் நானும் கேட்கலாம், 1 ரூபாய் வச்சு என்னமா வாங்க முடியும் அப்படின்னு. 1 ரூபாய் வச்சு இந்தியாவே வாங்கிட முடியும்பா? அதான் ஒரு பத்திரிகையாளர் அங்க போய் களத்திலே நின்று அதை காமிக்கிறார்ல. 1 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்னா, அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் கதறுகிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம், இங்க இருக்கக்கூடிய பசுமை, எங்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் களவு போகப்படுகிறது அப்படின்னு. அப்போ இதை எதிர்த்து அதிமுக எங்க குரல் கொடுத்துச்சு, பாதுகாப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்றாருல. இப்போ இவர்கள் என்ன உறுதிமொழியை தமிழக மக்களுக்கு கொடுப்பார்கள்? இங்க இருக்கின்ற நிலத்தை நாங்கள் காப்போம், மண்ணை காப்போம், மொழியை காப்போம். அதுதான் அந்த அளவுக்கு மீறிய சொத்து சேர்த்ததனால் காப்பாத்தியதுன்னு நம்ம பிஜேபி காப்பாத்தியது. ஆனா எதுல இருந்து? இடி ரெய்ட்ல இருந்து, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய அச்சுறுத்தல்ல இருந்து காப்பாத்தியது. ஆனா அந்த 21வது எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நாங்க வேண்டான்னு வெளியில வந்துட்டாங்க. அது ஒரு நாடகம். எதற்கான நாடகம்னா, சிறுபான்மையினரை ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகம். 24 எலெக்ஷன் அந்த மாதிரியாக ஒரு நாடகத்தை நடத்தியும் அவங்களால ஜெயிக்க முடியல. அப்படிங்கும் போது இவர்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. சிறுபான்மையினரை ஏமாற்றுகிறார்கள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகிறார்கள், தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுகிறார்கள். இவ்வளவு ஒரு ஏமாற்று கட்சியாக இருந்து கொண்டு, அதற்கு ஒரு தலைவராக இருந்து கொண்டு இப்படி ஒரு காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி இவர் முகத்தை மூடிட்டு வராருல்ல, அப்போ மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த ஒரு பிஜேபியின் தலைவரே ஒருத்தர் முன்னாள் தலைவர் சொன்னார், அது அவர் இல்ல வேற யாரோ அப்படின்னு. ஆனா இவர் சொல்லிட்டார், அவன் நான் தான் சொல்றார். சோ இதெல்லாம் என்ன மாதிரி நகைச்சுவை காட்சிகள்னு புரியல. இப்ப அவங்க எல்லாம் முகத்தை மூடிட்டு போறாங்களா? என்னையா ஒன்ன காப்பாத்துறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். ஆனா ஒண்ணு பாத்தீங்களா, எல்லாரும் கூச்ச நாச்சமே இல்லாம, முகத்துல எந்த அவமானமும் இல்லாம மாறி 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 பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொய்களை, பண்டவாளங்களை தமிழக மக்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். இப்படி பொய் சொல்றாங்களே, இவங்கள்ட்ட நீங்க ஆட்சியை கொடுப்பீங்களா? அல்லது இவர்களுடைய பிஜேபியின் அறிக்கைகளின்படியே தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது நம்முடைய முதல்வரின் ஆட்சியில். அது எப்படிப்பட்ட ஆட்சி? மிக 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 அதிகமான அச்சுறுத்தல்கள், மிக 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 அதிகமான நிதி நிறுத்தம், மிக 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 அதிகமான உரிமை மீறல், மிக 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 அதிகமான குழப்பங்கள் ஆளுநரால். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கொரோனா வந்த பின்பும் கூட தமிழ்நாட்டை முந்தைய ஆட்சி தலைகீழாக கவிழ்த்தி வைத்திருந்த போதும் கூட இந்த 4.5 ஆண்டுக்குள்ளே இப்படி ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியும் என்றால், இந்த வல்லமை, இந்த திராணி, இந்த தெளிவு, இந்த எதிர்கால நோக்கம், இந்த ஞான திருஷ்டின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, ஞான பார்வை, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும்? நம்முடைய வேர்களும் வேண்டும், விருட்சத்தை உயரமாக வளர்க்கக்கூடிய அந்த நவீன ஞானமும் வேண்டும் என்பதை நம்முடைய முதல்வர் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதில் கூடுதலாக அந்த அதிமுக தொண்டர்கள் கூட நீங்களே பார்க்குறீங்க எத்தனை அதிமுக தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. தொண்டர்களும் இப்போது தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை 2026 தேர்தலில் இப்போ முகத்தை மூடி அந்த முகமூடியார் பார்ப்பார். எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து செங்கோட்டையனை வந்து எப்போ கட்சியிலேருந்து நீக்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி, இவரு தான் தலைமை முடிவு செய்யுங்கிற ஒரு கருத்தை சொல்லி ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. இப்படியான சூழலில் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம் எதற்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார். என்னன்னா,
அதிமுகவுடைய தேசிய தலைமை பாஜக தான் அப்படிங்கிறத அவரே வந்து ஒத்துக்கிறார். நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், ஒரு அரசுன்றது வந்து இறையாண்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், சாவரிங் அத்தாரிட்டியோட இந்தியா இருக்கணும்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்றது. அரசுக்கு மட்டும் பொருந்தது கூடியதல்ல, அரசியல் கட்சிக்கும் பொருந்தது. ஒரு அரசியல் கட்சியும் மற்ற கட்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு முடிவு எடுக்கணுமா இன்னொரு கட்சியை கேட்டு எடுக்கணும், இல்லை ஒரு யாராவது ஒருத்தர் நீக்கணுமா அதில் இன்னொரு கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ். இப்படி ஒரு அரசியல் கட்சி ஒரு சாவரிங் ஃபங்க்ஷனோட இயங்க முடியலன்னா அந்த அரசியல் கட்சி வந்து ரொம்ப நாள் வந்து உயிர்ப்போடு இருக்காது. இப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய வந்து அவங்களுடைய ஹைக் அப்படிங்கிறது என்னன்னா 2014 மோடியை வந்து ஒரு வளர்ச்சி நாயகனாக வந்து எல்லா மீடியாவும் ஆர்டிஃபிஷியலாக போர்ட்ரேட் பண்ணும்பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, தமிழ்நாட்டுக்கு இந்த லேடி போதும் மோடி வேணாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய சகாக்கள் வந்து எங்களுக்கு மோடி தான் எங்களுடைய டேடி அப்படின்னாங்க. ஸோ அப்போ இந்த நிலைப்பாடு இருக்குது இல்ல, அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அந்த நிலைப்பாடு என்னன்றதுன்னா அவங்க யாருமே ஆளுமை மிக்க ஒரு தலைவர்கள் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா இப்போ அந்த அம்மையார் இருக்கும்பொழுது தன்னுடைய சொந்த மகளுடைய திருமணத்துக்கு கூட போக முடியாம வந்து அவங்களோட அரெஸ்ட் ஆனவங்க எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான முடிவுகள் அவங்க இருக்கும்போது இவங்களால எடுக்கவும் முடியாது. இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி டிஃபர் ஆகுறாரு. அதாவது ஒரு அரசை எதிர்த்து ஓபிஎஸ் வந்து வாக்களிக்கிறார், 11 எம்எல்ஏ வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, அவங்க மேல இவர் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட பேசினாலே, கை குலுக்கினாலே, சிரிச்சாலே அவங்களை கட்சியில தூக்கிடுவாங்க. நீ அரசுக்கு எதிராகவே வந்து ஓட்டு போட்டிருக்க, அப்போ மேல அவன் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்போ ஓபிஎஸ்க்கு பின்னால யார் இருக்கிறது? அந்த 11 எம்எல்ஏ. அந்த 11 எம்எல்ஏ பின்னால யார் இருக்கிறது? அமித்ஷாவும் பிஜேபியும் இருக்குது. இப்போ அந்த பயம் தான் இவருக்கு அவங்கள வந்து முடிவெடுக்க முடியாமல். அப்போ அதான் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு டிபெண்டன்ட் லீடராக இருக்கிறார், இவர் வந்து இண்டிபெண்டன்ட் லீடரே கிடையாது. அப்போ பாஜகவுடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல, இது இந்தியா முழுவதும் இப்படி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் எங்கள் தலைவர், எங்கள் மரியாதைக்குரிய எங்களுடைய கட்சி தலைவர் திருமாவர்கள் சொன்னார். அதிமுகவை வந்து பிஜேபி விழுங்கி கொண்டிருக்கிறது, அவங்களுடைய டார்கெட்டே இங்கே வந்து திமுக கிடையாது, அவங்க டார்கெட் நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்னதுக்கான ஒரு நோக்கம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. என்ன டேட்டானா, பிஜேபி வந்து இந்தியா முழுவதும் எப்படி வந்து ஆக்குபை பண்ணிருக்க, நம்பர் 2ல இருக்கிறவங்களை வந்து அழிச்சிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்னா, 2016 அருணாச்சலம் பிரதேசில் காங்கிரஸ் 24 இடங்கள் ஜெயிச்சாங்க, பிஜேபி 11 இடத்துல தான் வந்தது, ஆனால் பிஜேபி தான் ஆட்சி பிடிச்சது. 2017 மணிப்பூர் காங்கிரஸ் 28, பிஜேபி 21, ஆனால் பிஜேபி தான் அந்த இடத்துல ரூல் பண்ணுச்சு. 2017 கோவால காங்கிரஸ் 17, பிஜேபி வெறும் 12 தான். இருந்தாலும் பிஜேபியோட கூட்டணி தான் அங்கே வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. 2017 பீகார்ல லல்லு பிரசாத் 80 இடம், நிதிஷ் 71, பாஜக வெறும் 53 இடம் தான். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணாங்க, பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சி தான் வந்து பீகார்லயே அமைஞ்சது. 2018 மேகாலயால 21 இடம் காங்கிரஸ் பிடிச்சாங்க, தேசிய மக்கள் கட்சி 19, பாஜகவுக்கு 2 இடம் தான். தேசிய மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ள இழுத்து திருப்பி அவங்க தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. 2019 சிக்கிம்ல ஒரே ஒரு இடத்துல கூட பிஜேபி வரல. அப்போ அங்க இருந்தக்கூடிய சிக்கிமுடைய ஜனநாயக முன்னணின்ற ஒரு கட்சியே 10 எம்எல்ஏ இவங்க ரேட் பேசி வாங்கிட்டாங்க. அதாவது எம்எல்ஏ வாங்கினது இருக்கட்டும், ஒரு கட்சியை வாங்கிட்டாங்க, ஒரு இடம் கூட இவங்க ஜெயிக்கல. அதுக்கு அடுத்து 2019 கர்நாடகாவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். மதசார்பற்ற ஜனதா தலைவர் குமாரசாமியை வந்து இவங்க அடியோட காலி பண்ணிட்டாங்க. 2020 மத்திய பிரதேசில் காங்கிரஸ் 114 இடம், பிஜேபி 109 இடம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. சிந்தியாவை காங்கிரஸ்ல இருந்து வெளியில எடுத்து கட்சியில வந்து சவுகானை கொண்டு வந்து முதலமைச்சராக கொண்டு வந்து அமைச்சிட்டாங்க. 2021 புதுச்சேரியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஆட்சி முடியறதுக்கு 2 மாசம் இருக்கும்போது அங்க ஒரு அரசியல் குழப்பத்தை உருவாக்கி அங்கேயும் ஆட்சியை கவுத்தாங்க. 2018 வந்து காஷ்மீர்ல வந்து காஷ்மீர் மாநிலத்தை 2ஆ பிரிச்சு 2 யூனியன் பிரதேசமா மாக்கி அங்கேயும் வந்து பிஜேபியுடைய ரூலிங் ஸ்டேட்டா யூனியன் டெரிட்டரிஸா அதை மாத்திட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக. இப்போ ஆந்திராவில் என்ன நடக்குது, ஆந்திராலையும் வந்து பவன் கல்யாணம் உருவாக்கி அங்க இருக்கிற வந்து நாயுடு வந்து இவங்க காலி பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேட்டா நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நம்பர் 1 அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க, நம்பர் 2 தான் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு தான் வருவாங்க. அதனால தான் வந்து ஏடிஎம்கே உடைய அஃபிஷியல் பொலிட்டிக்கல் அட்வைசரா இருக்கக்கூடிய குருமூர்த்தி என்ன சொல்றாரு, எங்களுக்கு 2026 தேர்தல் எங்க டார்கெட் இல்லைன்றாரு. நயனாரும் அதை தான் சொல்றாரு. அப்போ இவங்களோட டார்கெட் என்னன்னா, இவங்களுடைய டார்கெட் வந்து ஏடிஎம்கே தான், ஏடிஎம்கே ஓட் பேங்க் தான் இவங்களுடைய டார்கெட். மேற்கு வங்காளத்தை போல வந்து எப்படி இடதுசாரிகளை உச்சரித்து பாஜக 2 இடத்துக்கு வந்து அதேதான், அதே போல இங்க ஒரு நிலைமை அதுதான் இவங்களுடைய ஃபோக்கஸ்டா இவங்க டார்கெட்டா ஒர்க் பண்றாங்க. ஏடிஎம்கே இவங்க காலி பண்ணாதான் நம்பர் 2 பொசிஷனுக்கு நம்ம வர முடியும். இப்போ எடப்பாடியும் அமித்ஷாவும் ஏதோ ஒரு இடத்துல வந்து முரண்படுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், உடன்படாமல் இருக்கிறாங்க. அது எந்த பாயிண்ட்னா வந்து கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்றாரு. இவர் கூட்டணி ஆட்சியில் ஏடிஎம்கே வந்து அதிகமான இடங்களை நாங்கள் போட்டிட்டு நாங்க தான் ஆட்சி அமைப்புன்றாங்க. இப்போ கூட்டணி ஆட்சின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடியது எது? எலெக்ஷன் ரிசல்ட்.
அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டை முடிவு பண்ணக்கூடியது எது? மக்கள் கிடையாது. இவிஎம் மிஷினும் எலெக்ஷன் கமிஷனும். நான் இங்கே இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினும் எலெக்ஷன் கமிஷனையும் நான் பயன்படுத்தி நான் ஆல்ரெடி தமிழ்நாட்டு மக்களை நான் 18% வாக்கு வங்கி வச்சுன்னு இருக்கிறேன்னு நம்ப வச்சுட்டேன். நீ ஒரு 21% வச்சுட்டு இருக்கிற. எனக்கு வந்து ஒரு 100 சீட்டு கொடு. அந்த 100 சீட்டில் நான் கம்ஃபர்டபுளாக நானும் என்னுடைய கூட்டணியும், பிஜேபிக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு. பிஜேபி வந்து ஒரு 60 இடங்கள்லையும் ஒரு 40 இடங்கள்ல பிஜேபி நம்பி இருக்கக்கூடிய கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி சோன் கட்சிக்குள்ள அவங்க ஒரு 100 இடம் டார்கெட் பண்றாங்க. ஸோ இவிஎம் மிஷினோடையும் எலெக்ஷன் கமிஷனோடைய ஆதரவோடையும் இவங்க ஒரு 60 இடத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் வருதுன்னு இப்போ செகண்ட் இடத்துக்கு இவங்க வந்துருவாங்க. 2வது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, எடப்பாடியை தள்ளிட்டு அதுக்கப்புறமா டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டை தமிழ்நாட்டில் உருவாக்குன்றது தான் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை. இந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே வந்து இந்த இடத்துல வந்து எடப்பாடியார் வந்து ஒரு மிக கரிஸ்மாட்டிக் லீடரா உருவாயிடக்கூடாது அப்படின்றதுனால தொடர்ந்து அவரை டம்மி பண்றது, அவரை டம்மி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி கூட சொன்னார்ல, அவங்க எல்லாம் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அவங்க லீடரை பார்த்து யாருமே இப்படி சொல்லாத ஒரு வார்த்தை இம்பார்ட்டன்ட் அப்படின்னாரு. இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப வந்து அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தை. ஆமா, அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் தான் வந்து ஓபிஎஸ் போயிட்டு தர்ம யுத்தமே இருக்கு சொன்னேன்னு சொல்றாரு. அப்போ இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கிருந்து வருது? பிஜேபியுடைய ஆள்கிட்ட தான் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இவங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படிஞ்சே பழக்கப்பட்டவங்க. இவங்களா ஒரு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களை வந்து அந்த அம்மையார் இவங்களை யாரையுமே வளர்த்தெடுக்கல. இவங்க அப்படி முடிவு எடுத்தாங்கன்னா அந்த கட்சியில் இருக்க முடியாது, வெளியில வந்துருவாங்க. ஸோ அப்போ இதுதான் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து கூப்பிட்டு சந்திக்கிறது யாரு? இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டு சந்திச்சாருன்னா கூட கூட்டணி அமைவதற்கு முன்பாக சந்திச்சாங்க, நிர்மலா சீதாராமன்லாம் போய் பார்த்தாரு, ஓகே. சார் அதுக்கப்புறமா எடப்பாடி தலைமையில தான் கூட்டணின்னு முடிவாகி போச்சு. நீ திருப்பியும் கூப்பிட்டு நீங்க அவரை கூப்பிட்டு சந்திக்கிறீங்கன்னா அப்ப அந்த கூட்டணி கட்சியுடைய தலைமையை நீங்க கொஸ்டின் பண்றதா தானே அர்த்தம். அப்ப நீங்க ஏற்கலன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் விடுங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்க சொன்னது போல நம்ம ஜெயலட்சுமின்னு நினைக்கிறேன், ஜெயலலிதாவுடைய நான் மகள்னு சொல்லிட்டு போயிட்டு உள்துறை அமைச்சரை போயிட்டு பார்த்துட்டு வராங்க. ஸோ அதை இப்போ வரைக்கும் வந்து அவங்க மறுக்கல. குண்டா செவப்பா தமிழ் திக்கி பேசினா ஜெயலலிதா பொண்ணுன்னு ஒத்துக்கிறாங்க டெல்லியில். இல்ல சத்தியமா இது 5வது பேரும் 6வது பேரும் நம்ம இல்ல. இப்போ என்ன கேட்குறோன்னா, எடப்பாடி போனார்ல, என்னங்க எங்க கட்சியுடைய தலைவியே நீங்க அது அவங்களுடைய பர்சனல் லைஃபை கொஸ்டின் பண்றதுங்க. அது இப்போ அமித்ஷா கூப்பிட்டு சந்திக்கிறாருன்னா அந்த அம்மாவுடைய வந்து பர்சனல் லைஃபை வந்து நீங்க கேரக்டரை கொஸ்டின் பண்றது, பர்சனல் லைஃபை கொஸ்டின் பண்றது. செல்வி ஜெயலலிதான்றதே வந்து கேள்விக்குறியாக்கப்படுது அவங்களை கூப்பிட்டு சந்திக்கிறீங்கன்னா. அப்போ நீங்க எப்படிங்க எங்க தலைமையில கூட்டணின்றீங்க, என்னதான் வந்து லீடர்னு சொல்றீங்க, இப்படி என்னோட முரண்படுறவங்களை கூப்பிட்டு நீங்க சந்திக்கிறீங்க. அதை விட ஒரு படி மேலே போயிட்டு எங்க கட்சியுடைய நாங்க இதே தெய்வமா வணங்கக்கூடிய எங்களுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய மகள்னு ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? பேசணுமா இல்லையா? வாய் திறக்கணுமா இல்லையா? அப்போ இவங்க ஏன் எதுக்காக இந்த மாதிரி அடிமையா இருக்கிறாங்கன்னா, அடிமைப்பட்டு பழக்கப்பட்டது தான் இவங்களுடைய கேரக்டர். ஏடிஎம்கே உடைய அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய குணமே என்னன்னா, அவங்களுக்கு எதுவுமே முடிவெடுக்க தெரியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது நின்று போச்சு. ஸோ அதனால வேற எங்கேருந்தோ இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க கிராப் பண்ணிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு இந்த கட்சியே ரெய்டுக்கு பயந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அதிமுக மாறிச்சு. அந்த இதில் வந்து பயப்படாமல், அதாவது ரெய்டுக்கு பயப்படாமல் ஆட்சி நடத்தியது ஜெயலலிதா மட்டும்தாங்கிற மாதிரி தான் தெரியுது. நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுலேயே வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இவங்க வந்து அது வந்து அவங்களுடைய கட்சி பேர்லேயே வெளிப்பட்டுரும். இவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வைப்பார். திராவிடம்ன்றதே வந்து இந்திய தேசியத்திற்கு எதிரானது தான். அப்போ அந்த கான்செப்டே வந்து இவங்க பேர்லயே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா அது போக அது எமர்ஜென்சிக்கு பயந்துக்கிட்டு அந்த பேரை வச்சாங்க. அது ஒரு தனி செப்பரேட் கதை. எதுக்காக சொல்றேன்னா, இந்த கட்சி நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கேரக்டர் இருக்காரு. ஏன் விஜயகாந்த் அவர்கள் கூட தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு வைக்கிறாருல, தேசியத்துக்கு எதிரானது தான் திராவிடமே. அப்ப அதையும் உள்வாங்கிக்கிறது. இப்ப விஜய் கூட தமிழக வெற்றி கழகம், ஏன் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சா வந்து குறைஞ்சா போட போறாங்க? தமிழகத்துக்கும் தமிழ்நாடுன்றதுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு டேர்ம் இருக்குல்ல. அப்போ இந்த கிளாரிட்டி வந்து இந்த ஆக்டர்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரசிகர்களால் வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்ட தலைவர்கள், கேடர்ஸால வந்து உருவான ஒரு பார்ட்டி கிடையாது. அவங்களுக்கு கிராஸ் ரூட் லெவலில் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை உள்வாங்கி இவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வழியில் வந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க. இப்போ அதிமுகன்றதுடைய பெரிய பிரச்சனையே என்னன்னா, அதிமுகவுடைய தொண்டர்கள் தான். பிஜேபி கிட்ட டோட்டலாக அவங்க வந்து சிக்கிட்டாங்க. அந்த வலைக்குள்ள இருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. வெளியில இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அதிமுகவை யார் வழி நடத்துறாங்களோ அவங்களும் பிஜேபிக்கு விசுவாசிகளா இருக்கிறாங்க. அதிமுகவை மீட்க போறன்னு ஒரு மீட்பு குழு உருவாயிருக்குல்ல, அது அதை விட போயிட்டு விசுவாசத்தை காட்டுது. நீ என்னடா காட்டுற விசுவாசம், நான் காட்டுற பேர் விசுவாசம் அப்படின்னு அவங்க அது ஒருபடி மேலே போயிட்டு அவங்க விசுவாசத்தை காட்டுறாங்க. அப்போ டோட்டலாகவே வந்து அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை, எனக்கு பிறகு இந்த இயக்கம் வந்து 100 ஆண்டுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது அமித்ஷா கையில் தான் இருக்குன்றது தான் எடப்பாடி பழனிசாமியும் அவங்களுடைய ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸுடைய அந்த கட்ஸே எங்கே இருக்குன்னா, அந்த கேரக்டரே எதுன்னா, இந்திய தேசியத்தை எதிர்க்கணும்,
மொழி உரிமை பேசணும், மாநில சுயாட்சியை பேசணும். இதுதான் 1967 இங்க வந்து சீட்ல இருந்து இறக்குனது தான் ஒன்றிய கவர்மெண்ட், தேசிய கட்சிகளை. இப்ப வரைக்கும் யாராலுமே ஏற முடியல. ஏன் ஈவன் வந்து பவர் ஷேரிங்கே வர முடியல அவங்களால. கூட்டணி ஆட்சியே வரல. ஆட்சியில இருந்து இறக்குனது ஒரு பக்கம் இருக்கட்டும், கூட்டணி ஆட்சி சிஸ்டத்துக்குள்ள கூட அவங்களால வர முடியல. கலைஞரே அதை முயற்சி செய்து பார்த்தார். அப்ப அது கூட வந்து தோல்வியில் முடியும். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டார் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இது வந்து பொலிட்டிக்கலி வந்து ரொம்ப விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இவங்களை வந்து இவங்களே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. நாங்கள் யாருடைய ஆட்கள், எங்களுடைய வாய்ஸ் யாரு அப்படின்றத இவங்களே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. அதுதான் இப்போ அம்பலப்பட்டிருக்கிறார். அவர் போறாரு, சொல்றாரு நான் கிடைக்கிற கார்ல வந்து போறதுன்னா ஒரு குற்றமானு கேட்கிறாரு. அது எப்படி இவருக்கு மட்டும் காஸ்ட்லி கார் கிடைக்கும்? ஷிஃப்ட் கார் அவரு ஷேர் ஆட்டோவை கை போட்டு போவாங்க பாத்தீங்களா? இப்போ ஒரு தலைவர் நிக்கிறாரு, எளிமையான லீடரா இருக்கிறாரு, டக்குன்னு வண்டி கிடைக்கல, கை போட்டு ஒரு ஆட்டோல கை போட்டு போவாங்க, டூ வீலர்ல கை போட்டு போவாங்க. இவருக்கு மட்டும் எப்படி வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார் கிடைக்குது? அதுதான் இங்க பிரச்சனையா இருக்குது. அப்ப இவருக்கு கூட போனவர் யாரு? அந்த தொழிலதிபர் யாரு? அவரு இப்ப நீங்க இவ்வளவு நேர்மையான ஒரு இது, நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவருங்க. நீங்க எதிர்கட்சி தலைவர்னா ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்கக்கூடியவர். நீங்க வந்து 24/7 வந்து நீங்க மீடியாவால மானிட்டர்டு ஒரு லீடர். எதிர்கட்சி தலைவர்னா யாரெல்லாம் திமுகவுக்கு வாக்களிக்கலையோ அவங்கள எல்லாருடைய பிரதிநிதி தான் நீங்க. திமுகவுக்கு வாக்களிக்காத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துடைய பிரதிநிதி நீங்க. நீங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்போ நீங்க போறீங்க சொல்லாம கொள்ளாம. இவங்கள என்ன விஷயம் தெரியுங்களா? இவங்களை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அங்க நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் போறாரு, நான் இந்த நோக்கத்துக்காக டெல்லிக்கு போறேன், இந்த நோக்கத்துக்காக லண்டன் போறேன், ஒரு பிரஸ் மீட், திருப்பி ரிட்டர்ன் வராரு. இதெல்லாம் வந்து பேசிட்டு வந்திருக்காரு, பேட்டி கொடுக்குறாரு, அங்க இருந்து போறாரு. இதுதானங்க ஒரு லீடருக்கு ஒரு ஆளுமை. தன்னை பத்தியான செய்திகள் வந்து தொடர்ந்து அவரே வெளியிட்டே இருக்காரு. இவரை பார்த்து இங்க போனேன். ஆமா, அது ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் கிடையாது. நீங்க பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாலே நீங்க பர்சனல் லைஃபை துரத்துட்டு தான் வந்திருக்கீங்க. அப்போ நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். யாருடைய பப்ளிக் ஃபிகர்? இங்க இருக்கக்கூடிய பப்ளிக்குடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க. அப்போ இந்த நோக்கத்துக்காக தான் நான் போறேன் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னே தெரியாது. நீ வா, வந்துட்டா போய் தான் ஆகணும். அங்கே போய் பேசுனதுக்கு அப்புறமா நீ என்ன சொல்லணும், ரீசன் சொல்லணும். மீடியா கேட்குறாங்க, என்ன பதில் சொல்றது? அந்த ஸ்கிரிப்டை இவங்க தான் எழுதி கொடுப்பாங்க. அப்போ முத்துராமலிங்க தேவர் இதை சொல்லிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹரித்வார் போறனாரு, ராமரை பார்க்க போறேன்னு போனாரு. அப்புறம் அமித்ஷாவை போயிட்டு கும்பிட்டு வந்திருக்கிறார். ஸோ பிஜேபி டோட்டலா ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட சரண்டர் ஆயிடுச்சு. கடவுளையே ஏமாத்தி அமித்ஷா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ டோட்டலி ஒரு சரண்டரான ஒரு மூமெண்ட்டாக தான் இது இருக்கு. இது வந்து இது குறித்து ஏடிஎம்கேவுடைய லீடர்ஸ்க்கு வருத்தம் இருக்குதோ இல்லையோ, கூட்டணி இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஏன் திமுக இருக்கிறவங்களுக்கே வந்து ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி இங்கே இருக்கணுன்றதாங்க விருப்பம். இங்கே ஒரு பைபோல் பாலிடிக்ஸ் இருந்தால் தான் இங்கே திராவிட ஐடியாலஜி நம்மளால இங்கே காப்பாற்ற முடியும். அவங்க கிட்ட நம்மளுக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு முற்போக்கு மாநிலமாக வளர்ந்துருக்குது. எல்லாருமே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 20% கீழே போராடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து 50 தாண்டி போகிறோம். எல்லா பர் கேபிட்டல் இன்கம்ல நம்ம டெவலப் ஆயிருக்கிறோம். எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ல நம்ம டெவலப் ஆயிருக்கோம். சஸ்டைனபிள் growth அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடோட வளர்ச்சின்றது. ஒரு பெரிய பேட்டர்னா இருக்கு தமிழ்நாடு. இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா 67ல தேசிய கட்சிகளை நம்ம பவர்ல இருந்து தூக்கி போட்டது. பவர் ஷேரிங் அவங்க கூட போவாதது. இதுதான் வந்து நம்மளை வந்து தூக்கி மேல உட்கார வச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக அமைப்புகளுக்குமே இங்கே அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து ஃபேசிஸ்ட் மூவ்மெண்ட் எங்களால் வந்து இங்கே வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது, பண்ண முடியாது. நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்ச இடங்களை நீங்கள் வந்து 60 இடங்கள் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா திமுகக்கும் ஏடிஎம்கேக்கும் நெக் டு நெக் ஃபைட் நடந்த கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதியில் 25 தொகுதி, ஒரு 5000 ஓட்டு 10000 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய தொகுதிகளை எடுத்து ஒப்புக்கச்சிட்டு நீங்கள் என்னங்கன்னா தெரிஞ்சு போடும் அதிமுக வந்து அவுட்டுன்றது. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் ஆல்ரெடி வந்து பிஜேபி ரொம்ப கிளவராக ப்ளே பண்ணுறான். எனக்கு தமிழ்நாட்டில் ஓட் பேங்கே இல்லை, 3க்கு கீழே நம்ம அவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். 3க்கு கீழே கிடையாது, 18ன்றதை வந்து ஓரளவுக்கு நம்ப வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த 18 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ திருப்பி என்ஹான்ஸ் பண்ணி இப்போ ஏடிஎம்கேவை 18க்கு கொண்டு வரணும், இவங்க 22க்கு போகணும். நம்பர் 2 இவங்க பொசிஷன் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போவாச்சு வந்து அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அந்த விழிப்படைஞ்சு அவங்க தலைவர்களை திருத்தணும். தலைவர்கள் திருந்த மாட்டாங்க, அந்த கட்சியுடைய தொண்டர்கள் தான் திருத்தணும். இல்லைன்னா அதிமுகன்ற ஒரு மூமெண்ட் தமிழ்நாட்டில் இருக்காது. அதாவது செங்கோட்டையன் ஆரம்பிச்சேன், அவர் வந்து எப்போ நீக்குவீங்க தலைமை வந்து நேற்றைக்கு செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காருன்னா மாற்று கட்சி வந்து இணையவாளர் வந்து எல்லாத்துக்கும் வந்து துண்டு போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வுகளில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பயணத்தினுடைய நோக்கம் வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து? எடப்பாடி பழனிசாமி வந்து
கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆகுது அவர் வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வந்து ஒரு கட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு பேசு பொருளாக மாறதில்லை. அதில் 8 ஆண்டுகளுமே வந்து வேற வேற வடிவங்களில் அவரோட அடிமைத்தனத்தை வந்து பாஜகவுக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்காரு. அவரோட உச்சமாக இப்போ சமீப நாட்கள் நடக்கிற விஷயங்கள் வந்து அவர் அவமானப்படுறாரு, அவர் அதிமுக அவமானப்படுத்துறாரு, அடகு வைக்கிறாங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றையே வந்து அடிமைப்படுத்துறது, ஒரு கருப்பு பக்கத்துக்கு வந்து கொண்டுட்டு போறாரு. தமிழ்நாடு சார் சொல்லும்போது கூட அந்த பாயிண்ட் தொட்டாரு. தமிழ்நாடுங்கிற மாநிலம் உருவானதே மாநில சுயாட்சிக்காக தான், ஒன்றிய அரசோட அவங்கள அதிகார திணிப்புக்கு எதிராக தான். அதுக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சு, மெட்ராஸ் ஸ்டேட் இருந்துச்சு. அந்த தமிழ்நாடுங்கிற பேரே வந்து தொடர்ந்து என்ன நீ வஞ்சிக்கிற, எங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேரே உருவாக்குனாங்க. அந்த கொள்கையில் வந்து தந்தை பெரியார் வந்து ஒரு ரகுடு காயினாக்க, அண்ணா வந்து பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு சாஃப்ட் காயா இருந்தாரு. அந்த வழியில மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்ட்டு 50 முழக்கங்களை கொண்டு வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அதை கொண்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணம்ட்டு எம்ஜிஆர் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பொறுப்புல இருக்காங்க. இவர் போய் பீகார்ல போய் அங்க இருக்கிற ஒரு கூட்டத்தில் அட்டன் பண்ணா ஒட்டுமொத்த இந்தியாவுமே அலருது. இவர் இங்க இருக்கிற அந்த மாநில சுயாட்சி, தன்மானம், சுயமரியாதையை அங்கேயும் கொண்டு வந்து கடத்திட்டாருன்னா நம்மளோட அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி அப்படின்ட்டு இப்படியான வரலாறு கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் இந்த முறை பெரியார் பிறந்தநாள் விழா வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல கொண்டாடி, கேரளாவில் சிறப்பா அரசு விழாவா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு வரலாற்றுல தன்மானம் இழந்து, சுயமரியாதை இழந்து, அடிமையிலும் அடிமையா அவர் அவமானப்பட்டது இல்லாமல் இப்போ என்ன நார்த் இந்தியா மீடியாஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில இருந்து லீடர் வராரு, முகமுடி போட்டுக்கிட்டு போறாரு, இப்படி என்ன விஷயம்னே தெரியாம வராரு, கார் மாறி மாறி போறாரு. அது எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கையில கார்களும் மாறிக்கிட்டே இருக்கு, அந்த மாறிக்கிட்டே இருக்கு. அவரு இப்படியான ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு அரசியலையே கொண்டு போய் விட்டுட்டாரு. நீங்க அவர் வெளிப்படையா அமித்ஷாவை பார்க்க போறேன், இந்த காரணத்துக்காக போறேன் அப்படின்னு சொன்னாலே அவர் அப்படிதான், அமித்ஷா தான் தலைமையிடம் இருக்கு, அவர் போவார்னு எல்லாரும் விட்டுருவாங்க. இவர் அதை மறைச்சு என்னன்னா அவங்க சொல்றாங்க பிஜேபியில இருந்து, இவர் சொன்ன ஸ்கிரிப்ட், நீ இதுதான் விஷயம், இதை கொண்டு இதை தான் வெளியே சொல்லணும், இதை தான் பண்ணணும், எதுக்குங்க கார் மாறி மாறி வரணும், அதெல்லாம் கேட்கக்கூடாது, சொல்றதை செய், அடுத்த நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வை, இதுதான் காரணம்னு சொல்லு அப்படின்னு கேள்வி கூட கேட்காம அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு கேட்டு ஆட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஓகே, நீங்க பிரச்சாரத்தெல்லாம் பாத்தீங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னா ஓகே ஆட் பண்ணோம்னா அதை வந்து ரொம்ப நேரம் படிக்கிறாரு, சொல்லலாமா, என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், அப்படி ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து தள்ளப்பட்டாரு. பிரஸ் மீட்னு வச்சு பொய்யா பேசுறாரு. அவர் பொய் பேசுறாருங்கிறது வரலாறு தெரியும். இப்போ வந்து அந்த நிருபர், அந்த வீடியோவை எடுத்த நிருபர் சென்னை டெல்லியில இருக்கிற நிரஞ்சன் வந்து அவர் மேல வந்து லீகல் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் பதில் சொல்லியிருக்காரு, என் வார்த்தையில இருந்து ஒரு வார்த்தையை கூட நான் பின்வாங்க மாட்டேன், அவரு சொல்றதுதான் பொய். இவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு இல்லத்துல தங்குனேங்கிறாரு. அவர் வந்து தமிழ்நாடு இல்லத்துக்கு ஒரு போகவே கிடையாது, நட்சத்திர ஹோட்டல்ல வெளிப்படையா நடக்குது. சொல்ற மாதிரி 24 மணி நேரமும் வந்து அவர் கண்காணிக்கப்படுகின்ற ஒரு லீடரு இப்படி ஒரு பொய் சொல்லுவாரா அப்படின்ற அளவுக்கு அவரோட தரம் தாழ்ந்து போயிட்டாரு. தமிழ்நாடு இல்லத்துக்கு அவர் போகவே கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. இந்த சொன்னாங்க இல்லையா 8 கோடி ரூபாய் காரு, போன வாட்டி அதாவது ஏடிஎம்கே ஆஃபீஸில் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்களா, ஜன்னல் எல்லாம் உறுதியா இருக்கான்னு பார்க்க போனார்ல, அப்பையும் அமித்ஷா வீட்டுக்கு போகும்போது இதே 8 கோடி ரூபாய் கார் வந்து அவர் கார்ல போயிருக்காரு, பின்னாடியே அந்த காரும் போயிருக்கு, அதே கார்ல தான் வெளியே வந்திருக்காரு. இப்பயும் அந்த கார் வந்து எப்படியும் எடப்பாடி பழனிசாமி லிஃப்ட் கேட்பா அப்படி, அதனால நம்ம போய் லிஃப்ட் கொடுக்கணும்னு அந்த 8 கோடி ரூபாய் காரு உள்ள போயிருக்கு. அதுல இருந்து வெளியில வராரு. அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல வந்து நாங்க வந்து எங்க ஆட்சியில வந்து ஒன்றிய அரசோட ஒரு இணக்கமா இருந்து எல்லா திட்டங்களையும் கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்த்தோங்கிறாரு. ஒரு 10 திட்டங்களை சொல்லுங்களேன். ஒரு என்ன நீட்டு கொண்டு வந்தோம், இது மாதிரி மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம், பொள்ளாச்சியில பாலியல் வன்முறை நடந்துச்சு, தூத்துக்குடியில துப்பாக்கி நடந்துச்சு, இதை தவிர அவர் சொல்றதுக்கு சாதாரண குளத்துல நடந்துச்சு, இதை தவிர அவர் சொல்றதுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு கூசாம சொல்றாரு. அவர் இப்படி வந்து பொய்யா முத்துராமலிங்க அவங்க சொன்ன மாதிரி வந்து முத்துராமலிங்கத்துக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கறதுக்காக கோரிக்கை வைக்க போனங்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அவங்க செல்வி ஜெயலலிதாவுக்குமே வந்து பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டாரு. அது வந்து இன்னும் கிடப்பில தான் கிடக்குது. ஸோ இப்படி பொய்யா பேசிக்கிட்டு அவரு அவமானப்பட்டது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்துற வேலைகள்ல தொடர்ந்து பழனிசாமி ஈடுபடுறாரு. அவருக்கு வந்து 2026 தேர்தல்கள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. 2026 தேர்தலுக்காக திமுக மாதிரியான கட்சிகள் வந்து ஒரு பக்கம் தேர்தலில் வாக்குறுதி அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது இவர் வந்து யார் எக்கடி கேட்டாலும் பரவாயில்ல, என் பதவி எனக்கு முக்கியம் அப்படின்னு அதிமுகவை அழிக்கணுங்கிறது பாஜகவோட எண்ணம். அவங்க வந்து நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அழிஞ்சிரும், பாஜக வந்து விழுங்கிரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க அட்வான்ஸா போயிட்டாங்க. அட்வான்ஸா போய் இப்பயே அது கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு. அதுல வந்து இவங்களுக்குள்ள போட்டி, என் தலைமையில தான் அதிமுக அழியணும்னு எடப்பாடி பழனிசாமி
நான் தான் அந்த பணியை சிறப்பாக செய்வேன், டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் அப்படின்ட்டு அவங்கலாம் போட்டி போடுறாங்க. பாஜக இப்போ தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோபாலபுரமாக இருக்கட்டும், இப்போ வந்து சித்தரஞ்சன் சிலையாக இருக்கட்டும், போயஸ் கார்டனாக இருக்கட்டும், அங்கே தான் தலைவர்கள்லாம் வந்து எதாக இருந்தாலும் கூட்டணியாக இருக்கட்டும், அரசு விஷயமா இருக்கட்டும் பேசுவாங்க. அது ஒரு பவர் சென்டராக இருந்துச்சு. டெல்லி பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படியான இடங்கள் இருந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு 8 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை வந்து மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும். ஆளு சேலத்தில் இருப்பார், சென்னையிலே இருக்க மாட்டார் முதலமைச்சர். சம்பந்தி வீட்டுக்கு கறி விருந்து சாப்பிட போயிடுவார். இப்பயுமே வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. சென்னையில் அவருக்கு இருக்கிற நாட்கள் ரொம்ப குறைவு. சேலத்தில் தான் இருக்காரு. கட்சி ஆஃபீஸ் ராயப்பேட்டையில் ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்கு. அந்த கட்சி ஆஃபீஸ் எப்போதும் மூடியே தான். எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் பஞ்சாயத்து, ஏதோ ஒரு கூட்டணி கட்சி தலைவரோட பேச்சுவார்த்தைனா அவங்க கட்சி ஆஃபீஸில் நடக்கும், வெளிப்படையாக நடக்கும், எல்லா மீடியாவும் கூப்பிடுவாங்க. இப்போ இந்த 8 ஆண்டுகளில் வெறிச்சோடி கிடக்குது அதிமுக சம்பந்தப்பட்ட கட்சி ஆஃபீஸும் சரி, அவரோட வீடும் சரி. காரணம் என்னன்னா தலைமை எடுத்து அவர் மாத்திட்டார், டெல்லிக்கு மாத்திட்டார். அதிமுக ஆஃபீஸில் ஏதாச்சும் டாய்லெட் சரியில்லைனா கூட இவர் இங்கேருந்து போவார் போல இருக்கு. பர்மிஷன் கொடுக்குறீங்களா, அடைச்சிக்ஸ் சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பார் போல. அவர் நிருபர்கள்ட்ட சொல்றாரு, நான் இனிமேல் ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும் போல. அது வந்து நிருபர்கள்ட்ட அவர் சொல்ல தேவையில்லை, அமித்ஷாட்ட தான் அவர் கேட்கணும். அந்த சூழலில் தான் இருக்காரு. நான் வந்து இந்த 8 ஆண்டுகளில் ராயப்பேட்டை ஆஃபீஸ்லையும் சரி, அவரோட அவர் சென்னையில் இருக்கிறதில்ல, சேலத்தில் தான் இருக்காரு. அவரோட வீட்லையும் சரி, அவர் வந்து யாரெல்லாம் சந்திச்சிருக்கா அப்படின்னு சும்மா கூகுளில் தேடி பார்த்தா 2024 நடிகை கஸ்தூரி போய் அவர் மீட் பண்ணியிருக்காங்க. வேற யாருமே போல. எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்காரங்க போவாங்க, செவந்தி இல்லத்துல போய் கஸ்தூரி மீட் பண்ணிருக்காங்க. அதுவும் தோல்விதான். அவங்க போய் பாஜக சேர்ந்துட்டாங்க. அதிமுக அலுவலகத்துக்கு யார் வந்தான்னு பார்த்தா மன்சூர் அலிகான் போயிருக்காரு. அதுவும் தோல்வி. டீல வந்து சக்கரை இல்லை, மிக்சர்ல வந்து நிலக்கடலை இல்லை அப்படின்னு அவரும் கூட்டணியை முறிச்சிட்டாரு. இப்படி மொத்தமா கட்சியை அடம்பு வச்சு தன்மானத்திலிருந்து சுயமரியாதை இழந்து கட்சி காலியாயிடுச்சு. இப்ப இவர் தமிழ்நாட்டு அரசியல்வாதி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் மாநிலத்தையே அவமானப்படுத்துற வேலைகள்ல இறங்கிட்டு இருக்காரு. இவர் துணை முதலமைச்சர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து பெருந்தன்மை அதிகம், அதனால வந்து கட்சி வந்து ஐசியூக்கு போயிடுச்சு, வெண்டிலேட்டருக்கு போயிடுச்சு, உங்களை காப்பாற்றுறதுக்கு எங்க தலைவர் தான் வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து மென்மக்களேங்கிற மாதிரி பெருந்தன்மையோட சொல்றாரு. அவரை காப்பாத்தி ஒரு பிரோஜனமும் கிடையாது. அவர் வந்து அடிமை ருசி கண்டுட்டாரு. அதனால அந்த பூனை மாதிரி அவர் என்னதான் திருப்பி கொண்டு வந்தாலும் அவருக்கு வந்து கால்கள் தவள ஆரம்பிச்சிடும், முதுகு வளைஞ்சிரும். அந்த தொண்டர்களையாச்சும் காப்பாற்றுற வேலையை திமுக தலைவர் செய்யணும். அதிமுக தொண்டர்களை திமுக தான் மீட்டெடுக்க வேண்டுங்கிற கருத்தோட அலெக்ஸ் முடிச்சிருக்காரு. செல்வகுமார், நீங்கள் சொல்லுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த இதை பற்றி சொல்லும்போது டிடிவி தினகரன் செய்தி சொல்லியிருந்தார். அதாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வெளியில் சொல்லிடாதீங்க, இருக்கிற கூட்டம் பூரா கலைஞ்சு ஓடிடும், அதனால வந்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும், அதற்கு பிறகு அதை சொல்லும் போதே செம்மலை ஏறி குதிச்சு ஓடிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நேற்று வந்து செம்மலையை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்த சம்மந்தமே இல்லாமல் இப்படியான சூழ்நிலை உங்களுடைய கருத்து? அது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் ஏதோ தன்னுடைய திடீர்னு அவர் அமித்ஷா கிட்ட போயிருந்தோம், இல்லை பாஜகவோட அவருடைய நிலைப்பாடு மாறின மாதிரி பேசுறதில்ல. காலங்காலமாக அவர் தலைமை பொறுப்பு ஏற்றதுலேருந்தே அவருடைய குணம்ன்றது அப்படிதான் இருக்கு. அவர் என்னைக்கு அவர் கோவத்தில் தவழ்ந்து விழுந்து போய் அந்த பதவியை பிடித்தாரோ, பிடித்து கூட கொஞ்ச நாளைக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவி தினகரனை அவர் கடந்த காலங்களில் வந்து அம்மாவின் மறு உருவமாக இந்த இடத்தில் அவரை வைத்து அண்ணன் டிடிவியை ஜெயிக்க வைக்க வேண்டும்னு சொன்னவர் தான் இதே எடப்பாடி. ஆர்கே நகர் எலெக்ஷன்ல தொப்பி ஆளுக்கு ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு 2 பேரும் ஜெமினி ஸ்டுடியோ பொம்மை மாதிரி சுத்தி வந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த பேட்டியில டிடிவிக்கு என்ன இருக்கு, அம்மாவால நீக்கப்பட்டவர், அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர், அவர் என்னை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு தான் நான் கொடுத்தன்ற அளவுல பேசியிருக்காரு. ஸோ மாற்றி பேசுறதுக்கு முதல்ல எடப்பாடி வந்து அதிமுகவா அப்படின்னா அதிமுகவான முகமாக அவர் கடந்த காலங்களில் இருக்காருன்னா இல்லை, அதுதான் முதல்ல பார்க்கணும். பாஜகவோட எல்லாரும் சொல்லிட்டாங்க, பாஜகவோட அணுகுமுறைன்றது வந்து ஒரு ஊர்லேயும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதாவது பொதுவாக அவர் சகோதரர் சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் ஆட்சியை பிடிப்பதற்காக அவங்க முதல்ல இறங்குறது குதிரை பேரம் தான். அவர் சொன்ன நிறைய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா குதிரை பேரத்தில் தான் அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. 50 சீட்டு இருக்கா, ஒரு 10 சீட்டை பிடி. ஆனால் அவர்களால் பிடிக்க முடியாத ஒரு சில மாநிலங்கள் இருக்குது. மொழி சார்ந்து மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக சொல்லணும்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மாதிரி மாநில கட்சிகள் ஆடக்கூடிய மாநிலங்கள் இருக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காங்கிரஸில் 2008 எடியூரப்பா வரும்போது கூட அங்கே குதிரை பேரம் தான் நடந்தது. அங்கே கிட்டத்தட்ட வந்து 110 சீட்டை என்னமோ ஜெயிச்சாங்க. அப்போ வந்து அவர்களுக்கு தேவைப்பட்ட அந்த அடிஷனல் ஒரு 15 எம்எல்ஏக்களை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா
குதிரை பேரமா அப்போ இருந்த ஒரு மைனிங் மினிஸ்டர் ஒரு ஜனார்தன ரெட்டின்னு ஒருத்தரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு குதிரை பேரம் தான் நடந்தது. டெல்லியில் கெஜ்ரிவால் அவர் விட்டுட்டார். கெஜ்ரிவாலே சொல்லியிருக்காரு 6500 கோடி என்னுடைய ஒரு கட்சி எம்எல்ஏகளுக்கும் கிட்டத்தட்ட 30 கோடி விலை பேசப்படுகிறதுன்னு சொன்னார். இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குதிரை பேரத்தின் மூலம் தான் அவர்களுடைய வலுவை அவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. பட் பாஜகவால் முடியாத மாநிலங்கள்ன்றது வந்து இந்த மொழி சார்ந்து மாநில சுயாட்சி, இங்கே தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாதிரி இப்போ மகாராஷ்டிரா தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் பிரிவினையை தூண்டுறது அடிப்படையே அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர்களை சிதறப்படுது. நம்பர் 2 கட்சியை உடைப்பாங்க. நம்பர் 2 கட்சி இங்கே என்ன, இங்கே நம்பர் 2 கட்சின்னு ஒன்று ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இருந்தது. அது துண்டு அது போக ஜாதி வன்மத்தை தூண்டுறது. இந்த மாதிரி 2 விஷயங்களை கையில் எடுத்தாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நாக்பூரில் போய் கிருஷ்ணசாமி அவர்கள், புதிய தமிழ் கிருஷ்ணசாமி வந்து பேசியிருக்காரு. நான் படிக்கிற காலத்திலலாம் கிருஷ்ணசாமி வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். ஏன்னா அவர் மதுரை மெடிக்கல் காலேஜில் படித்தார். அவர் வந்து காந்தி தலையில் தாரை காய்ச்சி ஊற்றிட்டு அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் எக்ஸாம் எழுத வரதுக்கு அவர் ஹேண்ட்கப் போட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு புரட்சிகர தலைவராக அறியப்பட்ட ஒரு புதிய தமிழன் கிருஷ்ணசாமி நான் படிக்கிற காலத்தில் நேற்று பேசுகிறாரு. தேசியம் தெய்வீகம் எங்களை வந்து பிற்படுத்திட்டாங்க, இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு தேவேந்திரகுல மக்களுக்கு கிடைத்த சமூக நீதியை ஒழிக்கணும்னு பேசுகிறார். எங்களை இந்த சாதியிலேருந்து வெளியில் கொண்டு வாங்கன்னு பேசுகிறாரு. எந்த மாதிரி ஒரு தலைவரை எப்படி மாற்றி இருக்குது இந்த பாஜகன்றதை நம்ம உற்று நோக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியை கட்சியை வந்து உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடப்பாடி டிடிவின்னு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை துண்டு ஆட்களாக பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு நிலையை அவங்க என்ன ஒரு மண்புழுவை வெட்டினோம்னா அத்தனை மண்புழுவும் வெட்டப்பட்ட மண்புழுகள் மீண்டும் மண்புழுக்களாகவே மாறிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை அது மாதிரி அதிமுக எத்தனை பிரிவாக உடைச்சாலும் யாருக்குமே கோவம் வர மாட்டேங்குது. அத்தனை பிரிவும் பாஜக தான் ஆதரிக்குது. அதாவது அந்த கட்சி அவர் சொன்ன மாதிரி மோடியா லேடியான்னு மோடிக்கே சவால் விட்ட ஒரு கட்சி தலைவரை கொண்டிருந்த காலத்தில் கூட இப்படி இன்னைக்கு டேடியாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை தகவத்துக் கொள்கிறது. இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு கேமராவை திருப்பினீங்கன்னா மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, அங்கே வந்து காங்கிரஸ் கூட கிடையாது, தேசியவாத என்சிபி தான் இருந்தது ஆட்சியில். சரத்பவார் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு நீண்ட நெடிய ஆட்சி அங்கே பண்ணியிருக்காங்க. அதை விட்டால் சிவசேனா இருந்திருக்கு. இப்போ முதல்ல 2 கட்சியும் உடைக்கணும். முதல்ல சரத்பவார் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து அஜித் பவாரை இவங்க கையில் எடுக்கிறாங்க. அவர் மேலே இடி எல்லாம் கொண்டு ஓவர் நைட்டில் அவருக்கு நிர்மா சோப் போட்டு அவரை உண்மையான ஒரு தலைவராக மாற்றி அவர்களுடைய கட்சியில் இணைத்து கொள்ளும் போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியே என்னன்னா உன்னை முதலமைச்சர் ஆக்குறேன்னு. இங்கே எப்படி டிடிவிக்கு கொடுத்தாங்களா, ஓபிஎஸ் கொடுத்தாங்களா, ஓபிஎஸ் கையை பிடிச்சிட்டு நின்னார்ல இபிஎஸும் ஓபிஎஸும், அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வாக்குறுதி தான் கொண்டு போய் அஜித் பவார்கிட்ட கொடுத்து நீ வெளியில வா, நீ இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்லாம் உடச்சி கொண்டு வா, கண்டிப்பா நான் உன்னை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி அவரை உடச்சி கொண்டு வராங்க. அவர் ஒரு நம்பிக்கையின் பேரில் கட்சியை உடைத்து அவர் வெளியே வந்த பிறகு என்ன ஆச்சு, அஜித் பவாரை விட்டுட்டு திடீர்னு ஏக்நாத் ஷிண்டேவை கொண்டாந்து சிவசேனாவையும் உடைக்கிறாங்க, அவரை முதலமைச்சராக கொண்டு வராங்க. எந்த ஒரு காரணத்துக்காக அந்த கட்சியை உடைத்து அவர் வெளியில வந்தாரோ அந்த நோக்கம் சரி வராம அந்த கட்சி 2 துண்டுகளாக பிரிந்தது. சரி, அப்படி வந்து அஜித் பவாருக்கு ஏதாவது இவங்க செஞ்சிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் துணை முதலமைச்சர் தான், அவர் முதலமைச்சரான ஒரு அந்த பதவியை அவரால் பிடிக்க முடியல. இந்த முறை தேர்தலில் கூட அஜித் பவார் தான் நீ முதலமைச்சர்னு சொல்லி பொதுமக்களை சந்தித்து கொண்டு, ஏன்னா பெரும்பாலான மக்கள் அந்த ஊரில் அந்த ஊர் இப்போ பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா சுகர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவை. மகாராஷ்டிராவுடைய மாநிலமே வந்து இந்தியாவில் சுகரை நம்பி அங்கேருந்து வரக்கூடிய சர்க்கரை தான். அப்போ அரசு பணத்தை வச்சே அந்த ஊரில் இருக்கக்கூடிய முதலாளிகளை விலைக்கு வாங்குறது. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 360 சுகர் மில்லுக்கு அமித்ஷா வந்து இதாக இருக்கார், அது என்னது கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது எவ்வளோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு தேர்தல் ஆணையராக இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் தான் அன்னைக்கு அமித்ஷாவுக்கு செக்ரட்டரி. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அரசு பணத்தை 10,000 கோடியை ரொம்ப ஒரு விஞ்ஞான திருட்டுன்னு வாங்கல, ஒரு 10,000 கோடி அரசு பணத்தை சரத்பவார் அஜித் பவார் உறவினர்கள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு 360 மில்லுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுத்து அந்த 10,000 கோடி அரசு பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த மில் ஓனர்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அவர்களெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா கட்சியை உடைச்சாச்சு, தொழிலதிபர்களை கையில் எடுத்தாச்சு, சிவசேனாவை உடைச்சாச்சு. இப்படி அதை பல துண்டுகளாக மாற்றி அதற்கப்புறம் இவர்கள் தேர்தலில் சொன்னது இவர்களையே முன்னிறுத்துறாங்க. அஜித் பவாராவை தான் நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்க போகிறோம்னு சொல்லி கொண்டு போய் கடைசியில் பட்னாவிஸை கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. ஆமாம், இதுதான் இங்கே அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு முயற்சியும். நான் எடப்பாடிக்கு வைக்கிற கோரிக்கை, நீ எதிர்கட்சியாகவே அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஆரோக்கிய எதிர்கட்சியாகவே நாங்கள் இருக்கணும்னு விருப்பப்படுறோம். இப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி கொள்கை தலைவராக தந்தை பெரியார் தன்னுடைய கொடியில்
மாநில சுயாட்சியையும் இந்திய எதிர்ப்பையும் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாவை கொடியில் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி கொஞ்சமாவது அவங்க கொடியை திரும்பி பார்க்கட்டும், அவர்களுடைய கொள்கையை திரும்பி பார்க்கட்டும், அவர்களுடைய தொண்டர்களை திரும்பி கொடியை மாத்துங்க. கொடியை மாத்து அமித்ஷா படத்தை தான் வச்சு நிறைய கொடிகள் இந்த மீம்ஸ் தான் வரும். அதுதான் எனக்கு நினைவு வருது. அதாவது அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய அடிப்படை கொள்கையை இருந்து ஒரு கட்சி திணறுது. கொள்கையை அந்த கொள்கை அதிமுக எந்த அடிப்படையில் இயங்குதுன்னே தெரியல. அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக அவர்கள் சின்ன பின்னமாக இருக்க இப்படி ஒரு சூழ்நிலை எப்படியாவது இந்த இடத்துல இவர்கள் மற்ற ஊர்களில் சென்றதுக்கு அவங்க பேர் வச்சது வந்து ஆப்ரேஷன் லோட்டஸ். 2008 ஆரம்பிச்சு 2023 மத்திய பிரதேசில் கமல்நாத் ஆட்சியை கவுத்து சௌகானை கொண்டு வந்தது வரைக்கும் அவர்கள் கொண்டு வச்ச பேர் வந்து ஆப்ரேஷன் கமலாயம், ஆப்ரேஷன் கமல்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷன் கமல் இங்கே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எடுபடி, அவர்களுக்கு வேலையில்லை. இந்த எடுபடி மூலியமாக அவர்கள் எவ்வளோ முயற்சி செய்தார்கள். என்ன வழி போட்டாலும் எந்த பால் போட்டாலும் இவர் விளையாட தெரியாத ஒரு தொடர் தோல்வி பழனிசாமியா இவர் இருக்காரு. இப்போ இவரை நம்புறதா, இவரை வேணாமா, இல்லை டிடிவியை நம்புறதா, இல்லை சசிகலாவை நம்புறதா, இல்லை செங்கோட்டையை நம்புறதா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு புதிய மகள் ஒருத்தர் பிறந்திருக்காங்க ஜெயலலிதா இறந்த பிறகும் ஜெயலலிதாவுக்கு மகள்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றது. அது இன்னும் வரலாற்றில் ஒன்றும் புரியல. அது இல்லை, கோவம் வர வேண்டியவங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது. இல்லை, அவர்களுடைய தொண்டர்கள் வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே அதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப பாவம். அவர்கள் வந்து தொடர்ச்சியாக திமுகவை நோக்கி படையெடுக்க துவங்கினாங்க. அவருடைய தலைவர்கள்லாம் வந்தார்கள். இப்போ தொண்டர்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம வர்றதை பார்க்குறோம். ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலமாக ஒரு டபுள் டிஜிட் தொழில் வளர்ச்சியை கொண்டு ஒரு தலைவராக நம்மளுடைய தலைவரை பார்க்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர்களுக்கு இதை நோக்கி படம் எடுத்து வருகிறார். பட் ஆனால் இவர்களுடைய நோக்கம் வந்து இங்கே வெற்றி பெறுமான்னா நிச்சயமாக வெற்றி பெற போகிறதில்ல. கொடுத்துருக்காரு 2-3 நாளுக்கு முன்னாடி சிவசேனாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு. முழுக்க மகாராஷ்டிராவில் ஆட்சியை கழித்தது ஹனி ட்ராப் வச்சு தான் நாங்கள் கழித்தோம். 4 அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்களுடைய வீடியோக்களை வந்து பதிவு செய்தார்கள் பாஜக. அதை வைத்து தான் சிவசேனாவை உடைத்தார்கள். எப்படி காங்கிரஸ் என்சிபியை உடைச்சாங்களோ அது மாதிரி சிவசேனா. ஸோ அது மாதிரி அடுத்த கட்டமாக இந்த மாதிரி முயற்சிகளை இங்கே எடுக்கலாம். இப்போ தான் ஏஐ தொழில்நுட்பம் நிறைய வந்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி ஏதாவது ஒரு பொய்யான தகவல்களை ஐடியா இல்லைன்னாலும் நீ இல்லை அதாவது அவர்களுடைய எல்லா தோல்விகளும் இல்லை. அவர்களுடைய நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு எடப்பாடியை நம்புறதுக்கு அவர்களுக்கு கிடைத்தது கிட்டத்தட்ட 9 இடைத்தேர்தல்களோடு சேர்த்து அவர்களுக்கு தோல்வி தான் பெருசாக கிடைச்சது. அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு முயற்சியை தான் அங்கே எடுத்தாங்க. பட்னாவிஸ் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த பிறகு அவர்களால் கொண்டு வரவே முடியல. ஏன்னா ஒரு பெரிய நீண்ட நெடிய காங்கிரஸ் என்சிபியை உடைச்சி சிவசேனா வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் இவர்கள் வந்த பிறகு இவர்களால் திருப்பி அந்த இடத்த பிடிக்க முடியலன்னு கட்சிகளை துண்டா உடைச்சாங்க. எல்லா வழிமுறைகளையும் கையாண்டாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட எல்லா விதத்திலும் தோல்வி தான் அவர்களுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக இந்த மாதிரி ஏதாவது போலி நடவடிக்கை தான் அது இப்போ நம்ம சொல்ல வேண்டியது நேயர்களுக்கு அது முழுக்க போலியாக தான் வரப்போகுது. இவர்கள் அமைச்சர்கள் மீதோ இங்கே இருக்கக்கூடிய எந்த தலைவர்கள் மீது குற்றம் சாட்டாலும் அடுத்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தான் முயற்சி செய்வாங்க. அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த தமிழகத்தில் எப்படியாவது கால் ஊற்றி விடலாம் என்று அவர்களுடைய எண்ணம் இருக்குது. அது நிச்சயமாக நமக்கு தமிழக மக்களுடைய மன உறுதின்றது அவர்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஊரில் நீங்கள் வந்து அவர்கள் பேசக்கூடிய சாதியவாதம் எடுப்படவில்லை, மதவாதம் எடுத்தப்படவில்லை. அவர்களுக்கு இன்னுமே புரியாத புதிர் வந்து என்னென்னா ஒரு நீட் தேர்வு நடக்குது, பக்கத்தில் இருக்கிற சர்ச்சை திறந்து விடுறாங்க, காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சர்ச்சை திறந்து விடுறாங்க. மதுரையில் அழகர் காத்துல வருது, இருக்கிற பள்ளிவாசல்ல எல்லாம் மோர் கொடுக்குறாங்க. என்னடா ஊர் இது? இவங்க யாரா இவங்க? எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. எந்த விதத்துல சாதி உணர்வை கூட்டினாலும் வர மாட்டேங்குது. ஆனாலும் இவன் சாதியில இருக்க, மத உணர்வை கூட்டினாலும் அவன் கோயிலுக்கு போறான். ஆனா நம்மளுடைய திட்டத்துக்குள்ள அவன் சிக்க மாட்டான். யாருடா இவங்கன்னா இவர்கள் தான் கொள்கை உறுதி உண்ட மாநில சுயாட்சியை ரசிக்கக்கூடிய தமிழக மக்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய எந்த பூச்சாண்டியானா இருக்கும், எங்கள் மாண்புமிகு சின்ன அண்ணன் உதயநிதி சொன்ன மாதிரி நீ ஈடியை கொண்டு வந்தாலும் நான் பயப்பட போகிறதில்ல, யாரை கொண்டு வந்தாலும் நான் பயப்பட போகிறதில்ல. எங்களுடைய ஒரு கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி. தம்பி சொன்ன மாதிரி இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டணி. இத்தனை ஆண்டு காலம் ஒரு நீண்ட நெடிய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே தேர்தலை சந்திச்சு ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குன்னா அது இவர்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிதாலாம் உடைக்க முடியாது. அதாவது இந்தியாவில் எந்த கட்சிக்கும் ஒரு ஆளுங்கட்சிக்கு நேரக்கூடாத ஒரு காலக்குடும்பம் என்னன்னா எதிர்கட்சியை பார்த்து உன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்கிறது. அப்படியான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவுது. இப்படி ஒரு கூட்டணி இருந்து கொண்டு எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியை பார்த்து தன்மானத்தோடு வாழுங்க, உங்கள் கட்சியை காப்பாற்றிக்கிங்க, உங்கள் கட்சியை இன்னொருத்தர் திருட போகிறான்னு சொல்லி தொடர்ந்து இங்கிட்டிருந்து குரல் வருதுங்கிறதே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தன்மைக்கான ஒரு விஷயமா பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கும் வருகைக்கும் நன்றி.